இப்போ வந்து 6/15/24 பிறந்தவர்களுக்காக ஏஞ்சல் கார்டு மூலமாகவும் சாய்பாபா கார்டு மூலமாகவும் அவங்களுக்கு உண்டான கைடன்ஸை வந்து நீங்க சொல்லுங்க மேம். மெஜிஷியன். வாவ், ஃபேவரட் கார்டு மேம். இதுவும் ரெண்டாவது ஃபேவரட் கார்டு. மெஜிஷியன் வந்து வந்திருக்காங்க. ஆர்கேஞ்சல் ரெசேல். ஆமா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்ல இருந்து ஆர்கேஞ்சல் தான் பிளெஸிங்ஸ் அதிகமா இருக்கு. 5 ஆஃப் மைக்கேல் வந்து ஜூலை மந்த்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு 2 ஆஃப் மைக்கேல் அதுல வந்து இது 5 ஆஃப் மைக்கேல். வணக்கம் மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. நாம இப்போ இணைஞ்சிருக்கிறது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைந்து இருக்கும் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம், ரேக்கி மாஸ்டர். அவங்களோட தான் நம்ம வந்து இப்போ இணைஞ்சிருக்க போகிறோம். மேம், இப்போ இத்தனை நேரம் வந்து நம்ம புத்தாண்டு பலன்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து 6/15/24 பிறந்தவர்களுக்காக ஏஞ்சல் கார்டு மூலமாகவும் சாய்பாபா கார்டு மூலமாகவும் அவங்களுக்கு உண்டான கைடன்ஸை வந்து நீங்க சொல்லுங்க மேம். 12 மாதங்களுக்கும் என்டையர் ஒரு வருஷத்துக்கு நம்ம நேயர்கள் வந்து பயனடைய போறாங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் கார்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். 12 மாதங்களுக்கு 12 கார்டுகள் வந்து இப்போ நம்ம மேடம் வந்து பிரார்த்தனை மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ ஜான், ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு 12 மாதத்துக்குமே எடுக்க போகிறாங்க. அற்புதமான கார்டுகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார் கார்டு வந்திருக்கு, மெஜிஷியன் கார்டு வந்திருக்குது. அடடே, ஏரியல் கார்டு தான் அதிகமாக இருக்குது போல இருக்கே இவங்களுக்கும். வேர்ல்டு கார்டே வந்துருச்சு. ஆஹா, சூப்பராக இருக்கே. ஒரே அதிர்ஷ்டசாலிகள் தான் போல இருக்கே. ஹை ப்ரீஸ்டஸே வந்திருக்காங்களே. அடடே, அருமை, சூப்பர் மேம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்தமான கார்டுகளாக இருக்கு. வந்திருக்காங்க. இப்போ நம்பர் 6, 15, 24 பிறந்தவங்களுக்கு ஜனவரி மந்த் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்கே தி வேர்ல்ட். வாவ், யூனிவர்ஸே வந்துருச்சு. ஆமா, ஸோ யூனிவர்ஸ் ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க வைக்க போறாங்க. வாவ், ஆர்கேஞ்சல் மைக்கேல் இஸ் மை ஃபேவரட். அவங்களே வந்து ஆரம்பிக்க போறாங்க. ரொம்ப வந்து அதிர்ஷ்டசாலிகள்னு நான் எடுக்கும் போதே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி எண்டிங் கம்மிங் ஃபுல் சர்க்கிள். வெரி நைஸ். ஸ்பிரிச்சுவல் growth and insight. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது ரீடிங் படிக்கிறது கேட்கும் போதே. ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து ஜனவரி மந்த் இப்போ இதனால் வரைக்கும் ஒரு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ சங்கடங்களோ அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக வந்து கிடைச்சிருது. அது கிடைச்சிரும். அவங்க வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் சொல்கிறது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக அது முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லேயும் அவங்க நல்லா வந்து உயர்வாங்க. அவங்களுக்கான இன்ட்யூட்டிவ் பவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப அதுங்க மேம். இதுக்கு இவங்களுக்கு 6ஆம் தேதி 15ஆம் தேதி 24ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஜனவரி மந்த் கொண்டான கலர்
வயலட் கலர் பர்பிள் வந்து அவங்க வந்து அணிஞ்சிக்கலாம். ப்ளூ கலரு, கோல்டன் கலர், எல்லோ வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கேஞ்சல் மைக்கேல் இவர்தான். அதுதான். இவரை நீங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அவர் அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை முடிச்சு கொடுத்துருவார். கரெக்ட் தானே மேம் நான் சொல்றது? ஏதோ உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இதெல்லாம் சொல்றேன். மந்த் ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த அவங்கள வந்து நம்ம இதை சொல்லிட்டே இருக்கலாம், சேன் பண்ணிட்டே இருக்கலாம். ஏஞ்சலோடைய நேமை வந்து நம்ம சொல்லிட்டே இவங்க வந்து லைஃப் டைமா கூட இவங்களை நம்ம வந்து சேன் பண்ணலாம் தானே மேம்? ஸோ இப்போ பிப்ரவரி மந்த்துக்கு என்னன்னு பார்ப்போம். யா மேம். 2 of Ariel. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி 2வது மாதமே வந்து பேலன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம் கிரவுண்டிங் இருக்கணும்னு சொல்லுவோம். இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் போகிறோம் அப்படின்னு சொன்னாவே கிரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஏஞ்சலே வந்து சொல்கிறாங்க இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ பேலன்ஸ். ஓகேவா? ஒர்க்கிங் மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அட் ஒன்ஸ், மேக்கிங் ஃபன். ஸோ நம்ம ஒர்க் ஏரியாவையும் நம்ம எது பண்ணாலுமே அது வந்து ஒரு ஃபன்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கணும், பண்ணணும். அதோட வந்து சேர்ந்து பேலன்ஸ்டாக நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். ஸோ பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஏரியலோடைய கலர்ஸ் இப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னா பிங்க் கலர் வந்து சொல்லலாம், ஸ்கை ப்ளூ கலர் சொல்லலாம், ஒயிட் கலர்ஸ் வந்து சொல்லலாம். வெரி நைஸ் மேம். மார்ச் மந்த்துக்கு தி ஹை priestess. அடேங்கப்பா, ஹை பிரீஸ்டஸ் வந்திருக்காங்க உங்களோட ரீடிங்ல. ஆர்கேஞ்சல் ஹேனியல். ஆமா, ஆர்கேஞ்சல் மைக்கேலும் ஹை பிரீஸ்டஸும் ஒருத்தங்களுக்கு வந்திருக்காங்கன்னா இவ்வளோ சூப்பர் மேம் அந்த இயர் அவங்களுக்கு. ஸோ அவங்களே வந்து கிளியரா சொல்றாங்க பாருங்க, பவர்ஃபுல் சைக்கிக் இன்சைட்ஸ், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மெடிடேஷன் தட் ப்ரொவைட்ஸ் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், பி அட் பீஸ். வெரி நைஸ். ஸ்டார்டிங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான விஷயமா இந்த வருஷம் வந்து அமையறத வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து துவங்கி வைக்கிறாங்க. அடுத்தபடியாக அதையே வந்து உறுதினம் பண்ணுறதுக்கு ஆர்கேஞ்சல் ஹேனியல் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுடைய சைக்கிக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதை சொல்கிறாங்க. வெரி நைஸ். ஸோ இவங்க என்ன கலர்ஸ்னால் வயலட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ் மேம். இவ்வளோ அழகா இருக்காங்க. ஆமா, அதனாலதான் அவங்க பேர் ஏஞ்சல். இப்போ வந்து ஏப்ரல், ஏஸ் ஆஃப் ரெஃபேல் வந்து வந்திருக்கிறாங்க ஏப்ரல் மந்த்துக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி தான் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் growth பத்தி தான் இவங்களும் சொல்றாங்க. வெரி நைஸ் மேம். பாசிட்டிவ் இவங்களுக்கு வரவங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாவே அதிகமா வராங்க. ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாமே இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growthக்கும் இன்சைட்ஸ் அந்த இன்ட்யூஷனல் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கைட் பண்றாங்க. ஸோ இவங்களும் பாருங்க ஒரு பாசிட்டிவ் நியூ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டீப் அண்ட் லாஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து இருக்கும், இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும்ன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னா க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பர்பிள் கலர், ப்ளூ கலர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். இப்போ வந்துட்டு மே மந்த். ஆமா, மெஜிஷியன். வாவ், ஃபேவரட் கார்டு மேம். இது ஒரு ரெண்டாவது ஃபேவரட் கார்டு. மெஜிஷியன் வந்து வந்திருக்காங்க, ஆர்கேஞ்சல் ரெசேல். ஆமா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆர்கேஞ்சல் தான் பிளெஸிங்ஸ் அதிகமா இருக்கு. நம்பர் 6 அவங்களுக்கு. ஸோ யூ கேன் மேனிஃபெஸ்ட் தி லைஃப் யூ வாண்ட், வாட் யூ நீட் வில் மேஜிக்கலி அப்பியர், சக்சஸ்ஃபுல் பிகினிங்ஸ். வெரி நைஸ். ரொம்ப அழகா சொல்றாங்க. சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும், என்ன தேவையோ அது நிச்சயமா வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுன்றது ஆர்கேஞ்சல் ரெசேல் வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸும் கைடன்ஸும் வந்து செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் யூஷுவல் ரெயின்போ கலர்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூன் மந்த்துக்கு 7 ஆஃப் ஏரியல் ஜூன் மந்த்துக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் இன்வெஸ்டட் வைஸ்லி, ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் தி ஹார்வெஸ்ட், ரிவ்யூ யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் மேக் பிளான்ஸ் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் என்டியூர். ஸோ நம்ம ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் அப்படின்னா
அது வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் அவசரப்படக்கூடாது. பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு விளைநிலத்துல ஏதாவது ஒரு இது போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஹார்வெஸ்ட் அறுவடை நேரத்துக்காக வெயிட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க போட்டிருக்க விஷயத்துக்குலாம் வந்து நீங்க வயசா ஏற்கனவே பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அது இப்போ வந்து பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க, ஹார்வெஸ்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்க, அடுத்தபடியா என்ன புதுசா பண்ணணுமோ அதுக்கு வந்து பிளான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஏரியல் வந்து உங்களுக்கு கைட் பண்றாங்க. கண்டிப்பாக சூப்பரா சொல்றாங்க ரீடிங் அவங்க. ஏரியலுக்கு வந்து நீங்க பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், கிரீன், ஆரஞ்சு, ரெட், எல்லோ, இந்த மாதிரி மல்டி கலர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி வந்து மெஜிஷியன் வந்துட்டார். ஆமா, ஸோ ரெயின்போ கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கையில வந்து ஒரு லைட்டோட வச்சுட்டு நிக்கிறாரு, வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கறதுக்காக. இப்போ ஜூலை மந்த்துக்கு 5 ஆஃப் மைக்கேல் வந்து ஜூலை மந்த்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு 2 ஆஃப் மைக்கேல் அதுல வந்து இது 5 ஆஃப் மைக்கேல். ஸோ இந்த ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா, this situation doesn't serve you. Release your attachment to the outcome. Consider taking a more uplifting approach. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் யாராவது இந்த மந்த்ல வந்து ஏதாவது ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்க டிட்டாச்சாக பாருங்க அப்படின்றது சொல்றாங்க. அதை வந்து நீங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட அதில் வந்து நீங்க இருக்கக்கூடாது, அந்த சுச்சுவேஷனை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு தான் வந்து நிறைய ஏஞ்சல்ஸ், ஆர்க் ஏஞ்சல்ஸ்லாம் கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வேணும், அதில் நீங்கள் வந்து போகணும்னா டிட்டாச்சாக நீங்கள் எந்த ஆக்ஷனும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஏஞ்சல் மைக்கேலும் வந்து அந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேலோட பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நிறைய வந்து ஆர்கேஞ்சல் ரிலேட்டடான ஏஞ்சல்ஸ் தான் அதிகமாக இவங்களுக்காக வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ இவங்களுக்கான கலர்ஸ் வந்து ப்ளூ கலர் அண்டு வைப்ரண்ட், அந்த மாதிரி கிரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் உங்க கூட சேர்ந்து கரெக்டாக கலர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறேன். சூப்பர். இப்போ ஆகஸ்ட்